கண்மணிக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளையோட முகத்துல சீக்கிரமாவே வெளியே வந்து ராஜாங்கம் மாப்பிள்ளை குடும்பத்தை ஜெயில புடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க கண்மணி ஆறுமுகத்துக்கிட்ட கல்யாணம் பண்ணா உன்னை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா கண்டிப்பா ஏதாவது விஷத்தை குடிச்சு தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க. இங்க ஆறுமுகமும் அது மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாத கண்மணி அப்படின்னு ஆறுதலாவும் சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நீயும் நானும் சேர்ந்து எங்கேயாவது போய் கல்யாணத்தை பண்ணிக்கலாம், ஓடி போயிடலாம். கண்மணி இந்த மாதிரி சொன்னதும் ஆறுமுகத்துக்கோ ரொம்பவுமே பதட்டமாகுது. ஐயோ கண்மணி, என்ன வார்த்தை சொல்லிட்ட? சத்தியமா இதை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். ராஜாங்க ஐயா என் குடும்பத்தோட உசுரை காப்பாத்திருக்காரு, என் அக்காவை காப்பாத்திருக்காரு. கண்டிப்பா அவருக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணவே மாட்டேன். எங்கேயோ குடிகாரனா ஒரு ஏழையா இருந்துகிட்டு இருக்க என்ன கடைசியில இப்போ நான் நல்லவனா திருந்தி இருக்கனா, அதுக்கு காரணம் ராஜாங்க ஐயா. அவருக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவனா? சத்தியமா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்ல, ஓ அப்ப சரி, நீ உன்னோட முடிவுல உறுதியா இருக்கனா, நானும் என்னோட முடிவுல உறுதியா தான் இருப்பேன். நாளைக்கு என் கழுத்துல தாலி ஏறிச்சுனா நான் பொணமா தான் இருப்பேன். உனக்கு உன் ராஜாங்க ஐயாவோட மானம் தான் முக்கியம்னா எனக்கு என் காதல் தான் முக்கியம். உன்னை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், மாட்டவே மாட்டேன். நீ முதல்ல போனை வை அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப கோவத்தோட கண்மணி சொல்ல, ஐயோ அம்மா அதெல்லாம் வேண்டாம். எனக்கு எனக்கு சரி, நான் நாளைக்கு எப்படியாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு வழியா இங்க ஆறுமுகம் கண்மணியோட சம்மதத்துக்கு சம்மதம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சேது எப்பவும் போல நைட்டு வீட்டுக்குள்ள வர அந்த நேரம் இங்க இருந்த தமிழ்ச்செல்வி கிட்ட, ஏய் தமிழ், உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளைய பத்தி விசாரின்னு சொன்னேன், 4 பேர்கிட்ட விசாரிச்சா மாப்பிள்ளை அப்படி ஒரு தங்கமானவர்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாங்க. இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சு மாப்பிள்ளையோட அப்பா என்ன காரி துப்பாத குறைதான். உன்னை நம்பி போய் நான் போய் மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சேன் பாரு, என்னதான் செருப்பால் அடிக்கணும். உன் பேச்செல்லாம் இனிமே கேட்கவே கூடாது. என்ன உன் அப்பனுக்கு இப்படி ஒரு நல்ல கல்யாணம் நடக்கிறது உன் குடும்பத்துக்கு பிடிக்கலையா? அதனாலதான் மாப்பிள்ளைய பத்தி இவ்வளவு கேவலம் சொல்லி வச்சிருக்காரா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா நீயும் உன் அப்பனும் சரி, கல்யாணத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அம்புட்டு தான் சொல்லுவேன். அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிக்க வைக்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் யாரையும் உசுரோட விட மாட்டேன், சொல்லிட்டேன், ஜாக்கிரதை அப்படின்னு சேது வந்த கோவத்துக்கு பயங்கரமாவே கத்தி விட்டுக்கிட்டு இருக்க. இங்க தமிழ்ச்செல்வியோ, சே இந்த மனுஷன் என்ன இப்படி போய் விசாரிச்சோம், கடைசியில மாப்பிள்ளை தங்கமானவர்னு சொல்லியிருக்காங்களே, இல்ல இதுல வேற ஏதோ நடந்திருக்கு, கண்டிப்பா நாம உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி இங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நேரா கருப்பு கிட்ட போய் கருப்பு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி, இங்க பாருனே, கண்டிப்பா மாப்பிள்ளையோட முகத்துல நாம வெளியே கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி எப்படியாவது மாப்பிள்ளைய பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். விடிஞ்சா கல்யாணம், தயவு செஞ்சு கண்மணியோட வாழ்க்கைய நாம தான் காப்பாத்தணும்னு அப்படின்னு கருப்பு கிட்ட சொல்ல, கருப்பும் தமிழ்ச்செல்விக்கு ஆதரவா நின்னு கண்டிப்பா மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்போ அங்க இருந்து கிளம்புறாரு. ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்த தாமரையோ, ஓ அப்படி போதா கதை, அப்போ ஈஸ்வரியாத்த பாத்திருக்க மாப்பிள்ள கண்டிப்பா கேடு கெட்டவனா தான் இருக்கும். நான் முதல்ல கண்டுபிடிச்சு எப்படியாவது ராஜாங்க மாமா கிட்ட நல்ல பேர் எடுத்து சேது மாமாவோட மனசுல இடம் பிடிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு தாமரையோ அங்க சாவித்திரி கிட்ட போறாங்க. சாவித்திரி கிட்ட சொன்னதும், அடியே தாமரை, சரியான விஷயம் மாட்டிருக்குடி, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இந்த மாப்பிள்ளையோட முகத்திரையை கிழிச்சு நாம பாத்திருக்க மாப்பிள்ளைய கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் எப்படியாவது சொத்துல பாதிய நாம வாங்கணும்டி அப்படின்னு இவங்களும் ஒரு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மறுநாள் எப்பவும் போல எல்லாருமே கல்யாணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க. கண்மணி ரூமுக்குள்ள உக்காந்துக்கிட்டு எப்படி இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி போய் ஆறுமுகத்தை கல்யாணம் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த நேரம் தமிழ்ச்செல்வி கண்மணியை பார்க்க ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்த தமிழ்ச்செல்வியை பார்த்ததும் இங்க கண்மணி கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க. கண்மணி, என்ன கண்மணி, கல்யாணம் ஆகிற நேரத்துக்கு இப்படி நீ அழுதுகிட்டு இருக்கலாமா? அண்ணி, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேனே எனக்கு ஆறுமுகம் தான் வேணும்னு. இப்படி யாருமே என்னோட சம்மதத்தை கொஞ்சம் கூட கேட்காம எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சத்தியமா சொல்றேன், நீ ஆறுமுகம் மட்டும் என் கழுத்துல தாலியை கட்டலைன்னா நான் ஏதாவது குடிச்சிட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு கண்மணி அழுதுகிட்டே சொல்ல, தமிழ்ச்செல்விக்கோ இங்க மனசு கேட்காம, ஏ கண்மணி, என்ன கண்மணி இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு இங்க ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க. தமிழ்ச்செல்விக்கோ மனசுக்குள்ள ஒரு ஒரு விஷயம் தோணுது. அப்போ கண்மணிக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லை. அப்பா சொன்ன மாதிரி மாப்பிள்ளையும் பொல்லாதவனா இருக்கான்.
எப்படியாவது கண்மணி ஆசைப்பட்ட மாதிரி நாம கூட்டிட்டு போய் ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்க தான். இருந்தாலும் எப்படியாவது சமாதானப்படுத்துவோம். இப்போதைக்கு கண்மணியோட வாழ்க்கை தான் முக்கியம். கண்மணி ஆறுமுகத்தை தான் காதலிக்கிறேன்னு வீட்டுல சொன்னா சம்மதிக்கவே மாட்டாங்க. நாமளே கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு மனசுக்குள்ள தமிழ்ச்செல்வி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு, இங்க பாரு கண்மணி, நான் இருக்கல, நீ எதுக்கும் அழுவ வேண்டாம். உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லல? ஐயோ அண்ணி, இதை தானே நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா ஒரு துளி கூட விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுங்க. உங்க காலில் கூட நான் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு கண்மணி சொல்ல, இங்க பாரு, சரி அப்போ நான் சொல்ற மாதிரி நீ கேளு. முதல்ல நாம கோவிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு ஆறுமுகத்து கூட கார்ல கோவிலுக்கு போவோம். அங்க போய் எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு தமிழ்ச்செல்வி ரொம்ப தைரியமாவே களத்துல இறங்குறாங்க. அங்க வந்த ஈஸ்வரியோ, ஏய் தமிழ், என்ன கல்யாண பொண்ணு ரெடி ஆயிட்டாளா? கண்மணி, இந்த புடவையில நீ அம்புட்டு அழகா இருக்க. சரி வா, மண்டபத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, போலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொன்னதும் உடனே அங்க கண்மணி இருந்துகிட்டு, இல்ல நான் முதல்ல கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன், எதுக்காக இந்த நேரத்துக்கு கோயிலு? முதல்ல நாம போய் தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து போவீங்க. அதுதான் சரியான சம்பிரதாயம். அதை விட்டுட்டு என்னமோ முதல்லயே கோயிலுக்கு போறேன்னு சொல்ற. இல்ல சித்தி, நான் முதல்ல சாமியை பார்த்துட்டு வரணும். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு கண்மணி சொல்ல, உடனே தமிழ்ச்செல்வி, ஆமா ஆமா நான் கூட்டிட்டு போறேன், நீ வா கண்மணி, நாம கோவிலுக்கு போயிட்டு நீ ஆசைப்பட்ட மாதிரி சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு போலாம். நான் கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க அப்படின்னு ஒரு வழியா ஈஸ்வரியை சமாளிச்சுட்டு யாருக்கும் தெரியாம கண்மணியை அழைச்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வி இங்க ஆறுமுகத்தையும் கூட்டிக்கிட்டு நேரா கார்ல கோவிலுக்கு போறாங்க. கோவிலுக்கு வந்த தமிழ்ச்செல்வியை பார்த்த கண்மணி இருந்துகிட்டு, அண்ணி, நீங்க மட்டும்தான் என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்களை என்னோட உயிர் இருக்க வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி அண்ணி அப்படின்னு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு கண்மணி, நீ கவலைப்படாத. என்னதான் இருந்தாலும் என்ன வீட்டை விட்டு தானே ஒதுக்கி வச்சிருக்காங்க. எனக்கு என்னோட வாழ்க்கை முக்கியம் இல்ல, எனக்கு உன்னோட வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். எதுவா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். நீங்க சீக்கிரமா கண்மணியோட கழுத்துல தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி தாலியை கொடுக்க, அந்த தாலியை வாங்கி இங்க யோசிச்சபடியாவே நின்னுக்கிட்டு இருக்காரு ஆறுமுகம். அது என்ன ஆறுமுகம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு நீ தான் முக்கியம். உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ என் கூட இருந்தா போதும். முதல்ல தாலியை கட்டு அப்படின்னு சொன்னதும் ஆறுமுகம் இங்க கண்மணியோட கழுத்துலயும் தாலியை கட்டி 2 பேருமே சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் மண்டபத்துல பொண்ணு காணும்னு சொல்லிட்டு மோகனா வெளியே சொல்ல, அங்க இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. உடனே மாப்பிள்ளையோட அப்பா இருந்துகிட்டு, என்ன சேது தம்பி, என்னமோ என் பையன் மேல குறை இருக்க மாதிரியே ஊரறிய எல்லார்கிட்டயும் போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே சந்தேகப்பட்டுக்குன்னு, இப்போதானே தெரியுது நீங்க வளர்த்திருக்க பொண்ணோட லட்சணம். ஆமா, உங்க பொண்ணு அப்படி யார் கூட ஓடி போனா அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா ரொம்ப கோபத்தோட பேச, யோ உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என் தங்கச்சிய பத்தி எனக்கு தெரியும். என் தங்கச்சி எந்த தப்பும் பண்ணி இருக்க மாட்டா. அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நாங்களே பதட்டத்தோட நின்னுகிட்டு இருக்கோம். நீ என்னடானா வாய்க்கு வந்தபாடி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சேது கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க. ராஜாங்கமோ ஒரு பக்கம் இடிஞ்சு போய் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி சித்ரா கிட்ட, அடியே என்னடி இது, இந்த கண்மணி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா. சே, இந்த கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சு வச்சு பல கோடி சொத்தை அனுபவிக்கலான்னு பார்த்தா கடைசியில இப்படி பண்ணிட்டாலே. அவ மட்டும் வரட்டும், அப்புறம் இருக்குது அப்படின்னு இங்க சித்ரா கிட்ட ஈஸ்வரி புலம்பிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல இங்க தமிழ்ச்செல்வி ஆறுமுகம் கண்மணியோட மண்டபத்துக்கு வராங்க. மண்டபத்துக்கு வந்த கண்மணியோட கழுத்துல தாலியை பார்த்ததும் அங்க இருந்த சேதுவுக்கோ அதிர்ச்சி ஆகுது. பக்கத்துல மாலையும் கழுத்துமா நின்னுக்கிட்டு இருந்த ஆறுமுகத்தை பார்த்ததும் ராஜாங்கமும் இடிஞ்சு போறாரு. உடனே இத பார்த்ததும் அப்பத்தான் இருந்துகிட்டு, அடியே கண்மணி, என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க? இந்த ஆறுமுகத்தையா உனக்கு பிடிச்சிருக்கு? இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்க? என்னடி என்னடி ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு அப்பத்தான் ஒரு பக்கம் பேச, உடனே மாப்பிள்ளையோட அப்பா இருந்துகிட்டு, அதானே பார்த்தேன், இதை தானே நான் சொன்னேன், உங்க பொண்ணு எவன் கூடனா ஓடி போயிருப்பான்னு. தம்பி, என்னமோ சொன்னேன், என் தங்கச்சி மேல நம்பிக்கை இருக்குன்னு இப்போ உன் முகத்தை எங்க தூக்கிட்டு போய் வச்சுக்க போற பாரு. உன் தங்கச்சி உன் வீட்டு கார் டிரைவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா. டேய் ஏந்திரடா, ஊனமுத்த பொண்ணாச்சேன்னு சொல்லிட்டு அக்கறைப்பட்டு கல்யாணம் பண்ணலான்னு வந்தா இங்க என்னமோ வேற கூத்தல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா இங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க. அங்க சேதுவோ தமிழ்ச்செல்வியை பார்த்து, என்ன இது,
நீ தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியா? இதுக்காக தான் நீ கண்மணியோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கேளு கேளுன்னு சொன்னியா? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை ஆறுமுகத்தை தான் கண்மணி காதலிக்கிறான்னு சொல்லியிருக்க கூடாதா? என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சேது தமிழ்ச்செல்விய ஓங்கி பலார்னு கன்னத்திலே கொடுக்குறாரு. உடனே கண்மணி இருந்துகிட்டு, அண்ணே அண்ணியை எதுவும் அடிக்க வேண்டாம், எல்லா தப்பும் ஏன் மேலதான், நான் தான் ஆறுமுகத்தை காதலிச்சேன். உங்களோட சம்மதத்தை சொன்னீங்களே, எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? இல்ல என் மனசுலதான் யார் இருக்கிறதுன்னு கேட்டீங்களா? எல்லாத்தையும் உங்க இஷ்டப்படி தானே பண்ணீங்க. இப்போ எனக்கு ஆறுமுகத்தை தான் பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணேன். நான் அண்ணிய கூட்டிட்டு போனேன், அண்ணி மேல எந்த தப்பும் இல்ல, அண்ணி அடிக்காதனே அப்படின்னு கண்மணி சொல்ல, டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டியிருப்ப, கேவலம் கார் டிரைவர் நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது ஆறுமுகத்தை போட்டு நல்லாவே அடி வெளுத்துவாங்க. அங்க இருந்த மோகனாவோ நேரா வந்து கண்மணிய அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி பக்கம் திரும்பி, என்ன தமிழ், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? கடைசியில என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி அழிச்சிட்டியே, ஒன்ன போய் நம்பணும் பாரு, சே அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவோ தமிழ்ச்செல்விய பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் கருப்போ மண்டபத்துக்குள்ள வந்து, அப்பாடா ஒரு வழியா இந்த கல்யாணம் நின்னுடுச்சா? என்ன கருப்பு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பேச, மாமா கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளைய பத்தி யாருமே ஒரு வார்த்தை கூட வெளியே விசாரிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்க, உடனே சேது இருந்துகிட்டு, என்ன கருப்பு நீயும் தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்துகிட்டு அவளுக்காக பேச வந்திருக்கியா? மாப்பிள்ளைய பத்தி நான் நல்லாவே விசாரிச்சுட்டேன், மாப்பிள்ளை தங்கமானவரு. இதோ இந்த கண்மணி தான் ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அவளோட வாழ்க்கையவே கெடுத்துக்கிட்டா. இல்ல சேது, நீ நினைக்கிற மாதிரி தமிழ்ச்செல்வி கண்மணிக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா. இந்த கேடு கெட்ட மாப்பிள்ள ஒரு பொம்பளை பொறுக்கி, நிறைய பொம்பளைங்க கூட பழக்கப்பட்டவன். இவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்ச நாளாவே அவன் வைத்தியர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்ன கருப்பு சொல்ற? நான் கூட போய் அந்த வைத்தியர்கிட்ட விசாரிச்சனே, இல்ல அந்த வைத்தியர் போய் சொல்லியிருக்காரு. அந்த வைத்தியர்கிட்ட நீ போய் பேசுற நேரத்துக்கு இந்த மாப்பிள்ளையோட அப்பா அங்க இருந்திருக்கான். அவன் அப்பன் காசு கொடுத்ததுனால அவரும் போய் சொல்லியிருக்காரு. நான் தான் போய் கை காலில் விழுந்து கெஞ்சி, எப்படியாவது உண்மையை சொல்லுங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு கெஞ்சினதுக்கு அப்புறம் தான் அவரும் என்கிட்ட உண்மையை சொன்னாரு. எம்புட்டு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணை ஏமாத்த பார்த்திருப்ப அப்படின்னு கருப்பு மாப்பிள்ளைய போட்டு பயங்கரமாவே அடிக்க, உடனே அங்க மாப்பிள்ளையோட அப்பா இருந்துகிட்டு, போதும் நிறுத்துங்க, நாங்களா ஒன்றும் வந்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கவே இல்லை. இதோ இருக்காங்களே ஈஸ்வரி, இவங்க சொல்லிதான் என் பையனுக்கு உங்க பொண்ணு கேட்டு வந்தோம். இதோ இவங்க தான் நீங்க கொடுக்கற சொத்துல பாதி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு ஈஸ்வரிய மாப்பிள்ளையோட அப்பா கை நீட்ட, அங்க இருந்த ராஜாங்கத்துக்கோ பயங்கர கோவம் வந்து, ஏய் ஈஸ்வரி, நீ பண்ண காரியம் தானா இது? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு கேடு கெட்டவனை கூட்டிட்டு வந்து என் பொண்ணுக்கு நீ கல்யாணத்தை பண்ணி வைக்க பார்த்திருப்ப? சேது, இவங்க யாரையும் நீ விடாதப்பா, எல்லாரையும் இந்த மண்டபத்தை விட்டு அடிச்சு தொறுத்து அப்படின்னு ராஜாங்க பேச, உடனே தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, இதையே தானே நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன், இந்த மாப்பிள்ளை ஒரு நல்லவனே கிடையாதுன்னு. என் அப்பன் ஜெயில இருந்தாலும் எப்படியாவது கண்மணியோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் அவரு என் அம்மா மூலியமா சொன்னாரு. ஆனா அதை கூட நீங்க நம்பாம உங்க இஷ்டத்துக்கு கல்யாணத்தை பண்ண பாத்தீங்க. நல்ல வேலை, கண்மணியோட வாழ்க்கைய நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க இருந்த மோகனாவுமே, தமிழ் உண்மையாலுமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை நம்பாம கண்டபடி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருமா. உடனே கண்மணியோ இங்க ராஜாங்கத்துக்கிட்ட, அப்பா என்னதான் ஆறுமுகம் கார் டிரைவராகவே இருந்தாலும் அவர் என் கழுத்துல உங்களுக்காக தாலி கட்ட விரும்பலப்பா. ராஜாங்க ஐயாவுக்கு துரோகம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சினாரு. நான் கெஞ்சினதுக்கு அப்புறம்தான், நான் செத்து போயிடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் என் கழுத்துல தாலியை கட்டினாரு. அவர் டிரைவரா இருந்தாலும் எனக்கு பிடிச்சவருப்பா, கண்டிப்பா அவர் என்னை நல்லா பார்த்துப்பாரு. தயவு செஞ்சு நாங்க பண்ண தப்புக்கு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஆறுமுகமும் கண்மணியும் ராஜாங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்க இருந்த சாவித்திரி இருந்துகிட்டு, ஐயோ ஐயோ ஐயோ, என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குது பாரு. ஏய் கண்மணி, உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா? போயும் போயும் கேவலம் இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிற. என்ன இந்த மாப்பிள்ளை நல்லா இல்லைன்னா நாங்க வேற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். உன் இஷ்டத்துக்கு நீ போய் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்க. இல்ல அண்ணே, இவங்க ரெண்டு பேரையும் வெட்டி விட்டுடு அப்படின்னு சாவித்திரி சொல்ல, உடனே ராஜாங்கத்துக்கோ கோவம் வந்து, ஏய் சாவித்திரி, வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு. ஏதோ கண்மணியோட வாழ்க்கை அழிய இருந்த நேரத்துல தமிழ்ச்செல்வி தான் என் பொண்ணோட வாழ்க்கையும் மானத்தையும் காப்பாத்தி கொடுத்துருக்கா. தமிழ்ச்செல்வி என்னை மன்னிச்சிருமா, ரொம்ப நன்றிமா, என் பொண்ணோடைய வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்ததுக்கு அப்படின்னு ராஜாங்கம் தமிழ்ச்செல்வி கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு.